அதே போல ஓகே. கல்வியில் சிறந்தது காஞ்சி. அந்த காலத்துல புகழப்பட்டது. ஆனா என்ன கல்வி? காஞ்சியில கடிகை இருந்துச்சு. கடிகைனால என்னன்னா, சமஸ்கிருத கல்வி சொல்லித் தரப்படுகிற இடம். ஓகே. அங்கே பல நூறு பிராமண பிள்ளைகள் தான் கல்வி கற்றாங்க. ம். இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கு. ஆக பல்லவ பேரரசு காலத்திலேயே இந்த பிராமணியம் என்பது, இந்த வர்ணாசிரம கட்டமைப்பு என்பது இங்கே நிலை பெற்று விட்டது. இதைத்தான் நான் ஆதாரங்களுடன் கல்வெட்டுகள் மற்றும் அவர்களுடைய சாசனங்கள், அவர்களுடைய காலத்திலே எழுந்த இலக்கியங்கள். இப்ப தம்பி மூவர் தேவாரம்ங்கிறோம். ம். அப்பர், சம்பந்தர், சுந்தரர், அதெல்லாம் எந்த காலம்? அது பூராமே பல்லவ பேரரசு காலம். ஓகே. 12 ஆழ்வார்கள் பாடியது 4000 திவ்ய பிரபந்தம். அவ்வளவும் பல்லவ பேரரசு காலம். ஓகே. இன்னும் சொல்ல பல்லவ போனா சில பேர் பேரரசு. இந்த மூவர் ம். தேவாரம் 4000 திவ்ய பிரபந்தத்தை படிச்சீங்கன்னா அது தமிழ்ல தான் இருக்கு. ஆனால் ம். ஆதியத்தையும் புகழும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வேள்வி முறை போற்றப்படும், வேதங்கள் புகழப்படும்.